எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்ற வாக்கியத்தை கேட்கும்போது நிறைய யோசிப்பேன். இப்படி என்ன எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்றது ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேங்க. அப்போதான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். யூனிவர்ஸை பற்றி, கிராட்டிடியூட், ஜேர்னலிங் எழுதுறது, அஃபர்மேஷன் கேட்கறது எல்லாத்தையும் பற்றி ரிசர்ச் பண்ணேன். ரிசர்ச் பண்ணதில் நிறைய ஆத்தரோட புக்கை நான் ஆடியோவாக கேட்டேன். எனக்கு படிக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் படிக்கலாம் டைம் இருக்காது. பிஃபோர் மேரேஜும் பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் நான் தொடவே மாட்டேன் படிக்கிறதுக்கெல்லாம். சரி, அதனால் ஆடியோ புக் கேட்க ஆரம்பித்தேன். குக்கிங் பண்ணும்போதும் எங்கன்னா வெளியே ட்ராவல் பண்ணும்போதும் நிறைய ஆத்தரோட புக்கு கேட்க ஆரம்பித்தேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி சொன்னாங்க. ஓ, அப்போ இதுதானா அது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். அதை பற்றி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஸ்டோரியில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க.